டெல்லியில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பிறகு பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இல்லம் திரும்பிய முதலமைச்சர் பிரதமருடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக அவர் கூறினார். டிடிவி தினகரன் தன்னை 420 என கூறியது அவருக்கே பொருந்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுகவின் இரு அணிகள் இணையும் என்கிற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்த அவர், மு.க. ஸ்டாலின் கூறியபடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் எதிர்கொள்ள தயார் என்றும் குறிப்பிட்டார். பிற்பகலிலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றோம். முதல்வர் உட்பட எல்லாருமே 420 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 420 என்று குறிப்பிட்டதை அவருக்கு தான் பொருந்தும் என்று கருதுகின்றேன். என்ற 3 மாத நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கு யாரு பொருத்தம் என்றால் அவர் தான் பொருத்தமாக இருப்பார் என்று நான் கருதுகிறேன். இன்னும் அதை பற்றி எங்கள் பகுதியிலும் சரி அவர்கள் பகுதியிலும் சரி பேச்சுவார்த்தையிலும் நடைபெறவில்லை. இணையம் என்று நம்புகிறோம். எப்ப சொன்னாரு? அவர் ஏற்கனவே எங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிறகு சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், அதிலும் ஒரு ஓட்டு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றோம். இப்பொழுதும் கொண்டு வந்தால் நிச்சயமாக அதிக ஓட்டுகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம்.